மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அனுமதியோடும் ஒரு சில அறிவிப்புகளை இங்கே நான் படிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் 13 லட்சம் மாணவர்கள் தமிழ், ஆங்கிலம் மற்றும் கணித திறன்களை மேம்படுத்தும் வகையில் திறன் டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமிடியேஷன் அண்ட் அகாடமிக் நர்ச்சரிங் என்னும் முனைப்பு இயக்கம் ரூபாய் 19 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். பள்ளி நூலகங்களில் வாசிப்பு வாரம் கடைபிடிப்பதன் மூலம் மாணவர்களின் அறிவு தேடல் மற்றும் வாசிப்பு திறன்கள் மேம்படுத்தப்படும். மாணவர்களின் வாழ்வியல் திறன் மற்றும் விழுமிய கல்வியை நடைமுறைப்படுத்த ரூபாய் 26 லட்சம் மதிப்பீட்டில் விழிப்புணர்வு கட்டடங்கள் வழங்கப்படும். இதனை செயல்படுத்த வாராந்திர கால அட்டவணையில் ஒரு பாடவேளை ஒதுக்கீடு செய்யப்படும். கலை திருவிழா போட்டிகளில் மாநில அளவில் வெற்றி பெற்ற 400 மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 70 லட்சம் மதிப்பீட்டில் கலைச்சிற்பி என்ற தலைப்பில் கோடைகால சிறப்பு முகாம் நடத்தப்படும். இது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கு சொன்ன ஒரு அறிவுரையாக இந்த 5வது அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் பயிலும் சுமார் 46,000 மாற்றுத்திறன் மாணவர்களின் உடல்நலம் மற்றும் மனநலத்தை மேம்படுத்த ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் தகுந்த விளையாட்டு சாதனங்கள் வழங்கப்படும், பயிற்சிகள் அளிக்கப்படும். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் தொழிற்பயிற்சி ஆய்வகங்கள் மூலம் 12,000 மாணவர்களுக்கு ரூபாய் 13 கோடி மதிப்பீட்டில் திறன் பயிற்சி அளிக்கப்படும். அரசு பொதுத் தேர்வுகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சியை பெற்றுத்தரும் அரசு பள்ளிகளுக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படும். சர்வதேச, தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற தனியார் சுயநிதி பள்ளி மாணவர்கள் 2300 பேருக்கு ரூபாய் 4.6 லட்சம் மதிப்பீட்டில் பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கப்படும். ஏற்கனவே நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு 12.5 கோடி ரூபாய் செலவில் ஏற்கனவே நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இனி தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் அது வழங்கப்படும். குழந்தைநேய வகுப்பறை சூழலை உருவாக்கும் வகையில் 6478 அரசு தொடக்கப் பள்ளிகளில் உள்ள திறன்மிகு வகுப்பறைகளுக்கு ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் தளவாட பொருட்கள் வழங்கப்படும். புதிதாக 13 தொடக்கப் பள்ளிகள் தொடங்கப்படுவதோடு 38 பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும். அரசு பள்ளிகளில் பயின்று சாதனை புரிந்த மாணவர்கள் அவர்கள் பயின்ற பள்ளிகளில் தூதுவர்களாக, ஸ்கூல் அம்பாசிடர்ஸாக நியமிக்கப்படுவார்கள். மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் அரசு பள்ளிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களின் வகுப்பறை பயன்பாட்டிற்கென கைப்பிரதி பாடநூல்கள் வழங்கப்படும். மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தவும் நவீன தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொள்ளவும் கலைத்திட்டம், பாடத்திட்டம் மற்றும் பாடநூல்கள் மாற்றியமைக்கப்படும். முதற்கட்டமாக ரூபாய் 7 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மாணவர்களின் கற்றல் விளைவுகளை மேம்படுத்திட 1.25 லட்சம் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 28 கோடி மதிப்பீட்டில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும். தனியார் சுயநிதி மற்றும் பிற வாரிய பள்ளிகளில் பணிபுரியும் 6000 தமிழாசிரியர்களுக்கு ரூபாய் 4.94 லட்சம் மதிப்பீட்டில் கற்பித்தல் திறன் பயிற்சி வழங்கப்படும். தனியார் சுயநிதி பள்ளிகளில் பணிபுரியும் 90,000 ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பணியாளர்களுக்கு 4.94 லட்சம் மதிப்பீட்டில் போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்படும். மகாகவி பாரதியார் மற்றும் புரட்சி கவி பாரதிதாசன் ஆகியோரின் தேர்ந்தெடுத்த கவிதைகள் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் 25 இந்திய மற்றும் உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும். தமிழ்நாட்டு வரலாற்றையும் பண்பாட்டையும் இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் புகழ்பெற்ற தமிழ்நாட்டு அறிஞர்களின் அரிய வரலாற்று நூல்கள் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் வெளியிடப்படும். 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்கள் பயன்பெறும் வகையில் அரசின் துறை தேர்வுகளுக்கான 25 நூல்கள் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் வெளியிடப்படும். தந்தை பெரியார் குறித்த இலக்கிய பதிவுகள் 5 தொகுதிகளாக ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் வெளியிடப்படும். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளுடன் கூடிய கருத்தரங்க கூட்டம் அமைக்கப்படும். வாசகர்களின் வசதிக்காக பழுதடைந்த 30 நூலக கட்டடங்கள் மறுகட்டமைப்பு செய்யப்படுவதோடு 125 நூலகங்களில் கழிப்பறை வசதிகளும் ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். வயது வந்தோர் கல்வி திட்டங்களில் பயிரும் கற்போருக்கு அவர்களின் வருவாய் ஈட்டும் திறனை மேம்படுத்த செயற்கை ஆபரணங்கள், பொம்மைகள், மெழுகு மற்றும் வாசனை பொருட்கள் தயாரித்தல் உள்ளிட்ட தொழில்திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். இசைப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்க்கை பெறும் பொருட்டு அரசு தேர்வுகள் இயக்ககத்தால் 10ஆம் வகுப்பு வரை 12ஆம் வகுப்புகளுக்கும் இணையான சான்றிதழ் வழங்கப்படும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.